நான் வந்து டாக்டர் வள்ளிப்பிரியா மேம்கிட்ட வந்து முதல் குழந்தை எனக்கு பெண் குழந்தை இருக்கு. கண்டிப்பா. 2வது குழந்தை 2வது குழந்தை மாசமாயிட்டேன். அதனால நான் உங்ககிட்ட அபார்ஷன் பண்றதுக்காண்டி போயிருந்தேன். அவங்க ஒரு 10,000 வரும்னு சொல்லிட்டு ஒரு 7 மாத்திரை 3 நாள் போட குடுத்தாங்க. ஆனா அந்த மாத்திரை வந்து எனக்கு எதுவுமே ப்ளீடிங் ஆகாதனால அவங்களே இதுக்கு மேல கரு வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லி டிஎன்சி பண்ணுங்க மேம்னு இதுதான் சொன்னேன். அவங்க சரி உடனே ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அவங்களும் டிஎன்சி பண்ண ராசி கிளினிக்ல போய் அட்மிஷன் பண்ண சொன்னாங்க. பண்ண 2ஆம் தேதி பண்ண அன்னைக்கு நைட்டே எனக்கு 9 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஓட்டை போட்டு விட்டாங்க. ஆனா அந்த இதை அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. 3ஆம் தேதி ஃபுல்லா வயிற்று வலி. அன்னைக்கு நைட்டு கால் பண்ணி ரொம்ப வயிற்று வலிக்கு மேம், ரொம்ப காய்ச்சலா இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க, இது நீங்க வந்து உடனே இப்ப வர முடியுமாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல வர முடியாதுன்னு சொன்னோன்னா சரி 2 ஊசி சொல்றேன் நீங்க போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில 4ஆம் தேதி காலையில கால் பண்ணி நீங்க உடனே ஸ்கேன் எடுக்கணும்ப்பா உங்களுக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க சார். போனா வெர்ஜினல் ஸ்கேன் எடுத்தாங்க. எடுத்ததுல கர்ப்பப்பைக்குள்ள ஓட்டை இருக்கு, உங்களுக்கு கர்ப்பப்பையை எடுக்கணும்ப்பா, நீங்க கொடுத்த 15,000 வேணா நான் திருப்பி கொடுத்துட்றேன், இலவச முகாம்ல நான் எழுதி தரேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்க போனா என்கிட்ட 1,50,000 லட்சம் கேட்டாங்க. நாங்க வசதி இல்லாதனால நாங்க ஜிஹெச்சுக்கு போய் சேர்ந்தோம் சார். அங்க போன உடனே உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில வந்திருக்கப்பான்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் மறுபடியும் அவங்க எல்லாமே எடுத்து அன்னைக்கு நைட்டே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அவங்க இங்க எடுத்ததுலயே 25,000 40,000 கிட்ட வாங்கிட்டாங்க. அப்புறம் ஜிஹெச்ல போய் கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க சார். அது எடுத்தது கூட எனக்கு தெரியாது. மயக்கமா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அம்மா முழிச்சதுக்கு அப்புறம் தான் என்னம்மா அம்மான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கர்ப்பப்பை எடுத்துட்டாங்கம்மா உனக்குன்னு சொன்னாங்க. இவங்க தான் சார் இவங்க மேல இவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போதே என்கிட்ட எதுவுமே சொல்லல சார். 3 நாள் கழிச்சு சொல்றாங்க, உனக்கு லைட்டா சவ்வு கிழிஞ்சிருச்சுமா, கர்ப்பப்பைக்குள்ள ஓட்டை போட்டேன்னு சொல்றாங்க சார். எனக்கு கரெக்ட் ஏதாவது ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும் சார். அவங்ககிட்ட கேட்டா நீங்க லீகலா மூவ் பண்ணிக்கோங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு திமிரா சொல்றாங்க. என் வீட்டுக்கார் வக்கீல் தான், நான் பாத்துக்கிறேன், நான் ஏதோ செக்ஷன் படி பாத்துக்கிறேன், நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சார். எனக்காண்டி கேட்க போனவங்களையும் ரொம்ப தவறா நீ இந்துக்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்கறாங்க சார். நீங்க ஏதாவது நியாயம் வாங்கி கொடுங்க சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.